ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ். ஒரு யூதன் வர்றான், கையில ஒரு ஒட்டகம் பிடிச்சிக்கிட்டே வர்றான், ஒட்டகத்தையும் பிடிச்சிட்டு அங்க வர்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துல. பக்கத்துல இந்த ஒரு கையில ஒரு முஸ்லீம் ஒரு சஹாபியை பிடிச்சிக்கிட்டு கையில பிடிச்சிட்டு வர்றான். என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த யூதன் சொல்றான், என்னுடைய ஒட்டகத்தை இந்த முஸ்லீம் திருடிட்டார், நான் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இந்த முஸ்லீம்கிட்ட கேட்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா நீ திருடுனியா அப்படின்னு கேட்கறாங்க. நாயகமே, நான் எப்படி திருடுவேன், நான் திருடல நாயகமே, இந்த ஒட்டகமே என்னுடையது. இல்லை என்னுடையதுங்கிறான் அவன். சாட்சிகள் கொண்டு வர முடியுமா? முடியும் என்கிறான் அந்த யூதன். அவன் போனா ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்துட்டான், சாட்சிகளாக கூட்டிட்டு வந்தான். அந்த 4 பேரும் சொன்னாங்க இந்த ஒட்டகம் இவனுடையது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு சாட்சி இருக்கான்னு கேட்டாங்க. சாட்சி இல்லை நாயகமே. இப்போ ஒட்டகத்தை யார் கையில் கொடுக்கணும்? யூதன் கையில் தான் கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யதார்த்தம் என்ன என்பது தெரியும், அது வேறு விஷயம். ஆனால் தீர்ப்பு இந்த சமூகம் எப்படி செய்ய வேண்டும் கற்று தர்றாங்க. சாட்சிகளினுடைய அடிப்படையில் 2 பேருக்குமே சாட்சி இல்லைன்னு வைங்க, 2 பேருக்குமே சாட்சி இல்லை. இப்பவும் அந்த ஒட்டகத்தை யார் கையில் தான் கொடுக்கணும்? யூதன் கையில் தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க கையில் தான் பொருள் இருக்கிறது. இப்போ ஒட்டகமும் அந்த யூதன் கையில இருக்கு, சாட்சியும் 4 பேர் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த முஸ்லிம்னுடைய கையில சாட்சியும் இல்ல, ஒட்டகமும் இல்ல. இப்ப இந்த ஒட்டகத்தை யாருடைய கையில கொடுக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானிப்பாங்க. தீர்மானிக்கிறது மட்டுமில்ல, அடுத்த விஷயம் என்னன்னா, ஒட்டகத்தை திருடினால் என்ன செய்யணும்? கையை வெட்டணுமா இல்லையா? இப்ப முஸ்லிம்களுடைய கையை வெட்டுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இப்ப இந்த முஸ்லிம் அல்லாஹ்வோடு மானசீகமாக தொடர்பு கொள்கிறார். யா ரப்பி, உன் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தீர்ப்பு சத்தியமான தீர்ப்பு, அதுல எனக்கு முரண்பாடு இல்லை, உடன்பாடு. ஆனா நான் திருட இல்லை, அந்த ஒட்டகம் என்னுடையது என்பது உனக்கு தெரியுமா இல்லையா? இப்ப என் கை வெட்டப்பட்டதுன்னு வைங்க, நாளைக்கு என்ன பார்த்து என்ன சொல்லுவா மக்கள்? கள்ளம் போறான் சொல்லுவானா? என்னுடைய பிள்ளைகள் செல்லும் பொழுது திருடனுடைய மகன் என்று என்னுடைய பிள்ளைகளை அவமானப்படுத்துவார்களே, இப்படி ஒரு இழிநிலைக்கு ஆளாகிறேனே ரப்பே, என்னை இதை விட்டு நீ காப்பாத்து அப்படின்னு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுறான். இப்ப அல்லாஹ் அந்த முஸ்லிமினுடைய கல்பிலே ஒரு எண்ணத்தை போடுகிறான். அந்த எண்ணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் செய்த தீர்ப்பு நீதியான நேர்மையான தீர்ப்பு. என்ன விசாரிச்சீங்க? அவரை விசாரிச்சீங்க, இந்த சாட்சிகளையும் விசாரிச்சீங்க. இன்னொரு விசாரணை மட்டும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அந்த ஒட்டகத்தையும் தாங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள். அங்கு இருந்த யூதர்கள் சிரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை பார்த்து கேட்கறாங்க, நீ யாருக்கு உரியவன்? அந்த ஒட்டகம் சொன்னது, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். முதல்ல அது அப்படிதான் ஆரம்பிக்குது, நான் இந்த முஸ்லிமுக்கு உரியவன். இந்த யூதன் பொய் சொல்லுகிறான், தெளிவா பேசிடுச்சு. யூதன்லாம் அரண்டு போயிட்டான். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கேட்கறாங்க, நீங்க என்ன அமல் செய்கிறீர்கள்? இழிவிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான் அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நான் பெருசாலாம் ஒன்னு அமல் செய்யல நாயகமே, ஆனால் நான் நித்திரைக்கு தூக்கத்திற்கு செல்லும் பொழுது உங்கள் மீது ஸலவாத்து சொல்லாமல் நான் படுத்தவே இல்லை என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, அந்த ஸலவாத்து தான் இந்த இழிவிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் உங்களை காப்பாற்றியது என்கிறார்.